அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2021 எஸ்ஐ ரிசல்ட் வந்து எப்போ இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த பேட்ச் வந்து ட்ரைனிங் எப்போ இருக்கும் அப்படின்ட்டு வந்து நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு மெமோ பாஸ் ஆயிருக்கு. 2025க்கான எஸ்ஐ தேர்வு வந்து டிசம்பர் 21 அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மெமோ வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் வந்து நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 2023 எஸ்ஐ ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப காத்துட்ருக்கீங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஃபைனல் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் அரௌண்ட் மேலே ஆக போகுது. இன்னும் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்னும் வரல. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வராதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து அது வந்து ஒரு சில இஷ்யூகள் இருக்குது, அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு ரெகுலேஷனில் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரும் வந்து விடணும். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் வந்து 2023க்கு எஸ்ஐ ரிசல்ட்டும் வந்து விடுவாங்க. டிஎன்எஸ்ஆர்பி போர்டு அதை ஃபாலோ பண்ணி ஓகேங்களா. ஸோ அதனால அது கொஞ்சம் தாமதமாகுது. ரொம்பலாம் உங்களுக்கு வந்து தாமதமாகாது ஓகேங்களா. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டீங்க, வேற ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா அப்படின்ட்டு. மற்றபடி எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ரிசல்ட் விட்டுட்டாங்க ஓகேங்களா. விட்டுமே வந்து அகைன் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்படி இப்படின்ட்டு ஆகி பெரிய ஒரு சிக்கலில் இந்த 2023 பேட்ச் வந்து மாட்டிக்கிட்டாங்க. டிஎன்எஸ்ஆர்பி போர்டுனாலையும் வந்து அதை வந்து ஸ்டெப் ஆன் பண்ணி கொஞ்சம் கொண்டு போக முடியல ஓகேங்களா. ஸோ அதனால வந்து ரொம்ப தெளிவாக வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த ரெகுலேஷன்லாம் கொஞ்சம் பார்த்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகும். உங்களுக்கு வந்து அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேஸ் முடிஞ்சு பார்த்தீங்களா, அதற்கான ஆர்டர் காப்பி, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர் காப்பி வந்து அடுத்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 23 எஸ்ஐ ரிசல்ட் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அக்டோபர் 2ஆம் வாரத்தில் அல்லது 3ஆம் வாரத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்துடும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அக்டோபர் 2nd வீக்லேயே வந்து ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அடுத்த வாரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து ஆர்டர் காப்பி வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அக்டோபர் 2nd வீக்கில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து நிறைய மாதிரி கேட்குறீங்க, எத்தனை பேர் சார் வெளியே போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. நம்ம அக்யூரேட்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து டிஎன்எஸ்ஆர்பி போர்டுக்கு தான் வந்து தெரியும். அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில சேனலில் 50 பேருன்றாங்க, ஒரு சில சேனலில் 100 பேருன்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம சொல்ல தயாராக இல்லை. நீங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறப்ப வந்து உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸோ நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஒரு சில பேருக்கு அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அது வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் ரிசல்ட் வரப்போ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க, உள்ளே வராங்க, வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு. பெருசாக வந்து ஒரு பிக் இம்பேக்ட் இருக்காது, கொஞ்சம் இம்பேக்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே சார், ரிசல்ட் வந்துருச்சு, ட்ரைனிங் எப்போ சார் இருக்கும் அப்படின்ட்டு கேட்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு நம்ம நார்மலாக ஒரு ப்ராசஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அக்டோபர் 2nd வீக்கில் வந்து ரிசல்ட் வருதுன்னு வச்சுங்க. அக்டோபர் 2nd வீக் ரிசல்ட் வருது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு 50 பேர் கிட்ட வந்து பர்சன் வந்து உள்ளே வராங்க. இது வரையும் பிசிக்கல் பண்ணாத பர்சன் உள்ளே வராங்கன்னு வச்சுங்க ஓகேங்களா. ஸோ உள்ளே வரக்கூடிய பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பிசிக்கல் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து பிசிக்கல் பண்ணிட்டு இந்த ஃபைனல் ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் வந்து உள்ளே வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், புதுசாக வர மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து மற்ற இதெல்லாம் வந்து பண்ணணும். போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ப்ளஸ் வந்து மெடிக்கல் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸுக்கு அரௌண்டு வந்து ஒரு 1 to 1.5 மாதம் போகும் ஓகேங்களா. 1 to 1.5 மாதம் போதும். ட்ரைனிங் வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இன்னும் வந்து டிஎன்பிஏல வந்து எதுவுமே வந்து இன்னும் எந்த ஒரு முடிவுமே பண்ணலை. இது வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போ நான் சொன்ன அக்டோபர் 2nd வீக்கில் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா ஒரு 1 to 1.5 மாதத்தில் இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து முடிப்பாங்க. மெடிக்கல் ப்ராசஸ், போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிடுவாங்க. இதெல்லாமே முடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு டிசம்பர் இறுதியிலையோ அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ஜனவரி ஆரம்பத்திலேயே வந்து ட்ரைனிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம 2025 எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம வருவோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், யூடியூப்பில் வந்து வீடியோ நம்மளால் எதுவுமே போட முடியல. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து இப்போ எதுவும் வீடியோ நம்ம சரியாக போடுறதில்ல. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பசங்க கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நான். நிறைய பேர் கேட்டிங்க நவம்பர் 23 அப்படின்ட்டு நம்ம ஒரு சில சேனல் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க. சான்ஸே இல்லை, டிசம்பரில் தான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு மெமோ வந்திருக்கு. ஸோ நம்ம மெமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம டிஎன்எஸ்ஆர்பி போர்ட்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அந்த யூனிட் டிஸ்ட்ரிக்டும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. எல்லா கமிஷனர் ஆஃபீஸ் ப்ளஸ் வந்து எஸ்பி, டைரக்டர் ஜெனரல், இன்ஸ்பெக்டர், டெபுட்டி இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த மெமோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து 46 சிட்டியில் வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஐடென்டிஃபை வந்து வினியூ கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை வினியூ அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு பார்த்தீங்களா அலோகேட் பண்ணுறது. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த ஸ்ட்ரென்த்லாம் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஐடென்டிஃபை வந்து வினியூ பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இதில்
இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் வந்து காமன் எக்ஸாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 21/12/2025 நம்ம அதாவது டிசம்பர் 21 வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எக்ஸாம் சென்டர்லாம் வந்து அலோகேட் பண்ணி வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ள 7/10/2025 வந்து ரிப்போர்ட்டை வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐ எக்ஸாம் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதற்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து விரைவில் வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து போடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மெமோ வந்து உங்களுக்கு ஈவினிங் பாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து நம்ம வெப்சைட்லேயே நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து விட்டுருக்காங்க. அது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் வந்து டிசம்பர் 21 தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து நடக்கும். முன்னாடி ஜூன் 28 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இதுவும் தள்ளி போகிறதுக்கு பை சான்ஸ் எது இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப 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 குறைவு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா போர்டு வந்து இதுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக தான் வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது 2023 இருந்தாலும் சரி 25 இருந்தாலும் சரி 23க்கு ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ 25க்கும் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக போகும். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1352 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 1352 வேகன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் மேலே வந்து எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நல்லபடியாக படிங்க. இந்த வேகன்சி வந்து மறுபடியும் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நினச்சி பார்த்துறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ அது வந்தாலுமே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வரலாம். அப்போ வந்து ஏஜ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி வந்து கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நார்மலாக வந்து ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா 2 பிரிவாக நடக்கிறப்பே அந்த கொஷின் வந்து எளிமையாக தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஓரளவுக்கு மாட்டேட்டாக இருந்திருக்கு வேகன்சியை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா. வேகன்சி கம்மியாக இருந்தால் கொஷின் டஃபாக கேட்பாங்க. அதே மாதிரி வேகன்சி அதிகமாக இருந்தால் கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து வேகன்சி அதிகம். அது இல்லாமல் வந்து புதுசாக வந்து ஒரு மாறுதலோடு வரப்போகுது. ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் காமன் எக்ஸாமினேஷன். இது ஒரு புது ஒரு மாறுதல் இதில் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து எந்த ஒரு நியூவாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷன் வந்து டஃபாக கேட்க மாட்டாங்க. இது வரையும் எந்த எக்ஸாம்லையும் கேட்டதில்லை. நம்ம டிஎன்எஸ்ஆர்பி போர்டு மட்டும் இல்லை, மற்ற எல்லா போர்ட்லையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. வேகன்சி அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நிச்சயமாக வந்து கொஷின் வந்து ரொம்ப எளிமையாக தான் கேட்பாங்க. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஓப்பன் கோட்டாக்கும் சேம் எக்ஸாமினேஷனால் கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியை விட ரொம்ப எளிமையாக கேட்கறதுக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்லபடியாக படிங்க. நல்லபடியாக படித்து வந்து உங்களோட அந்த தோள்பட்டையில் இந்த காவல் சிங்கம் 2 நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து வாங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய மாடல் வந்து எஸ்ஐ எதனாச்சும் டெஸ்ட் பேஜ் இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்து ஒரு 1 வீக்கில் நம்ம பிளான் பண்ணிவிட்டு எதனாச்சும் வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் நம்ம போடுறோமா நான் பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து மிஷின் டாக்கின் போட்டிருக்கோம் ரிவிஷன் பேஜ். ஸோ அதே போடுறோமா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் வந்து இப்போதைக்கு குயிக்காக ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் பேட்ச் போடுற கூட வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.